அழகு மலர் பாக்கியராஜ் கூப்பிட்டு, என்னங்க கிச்சனில் கடுகு எண்ணெய் கடலைப்பருப்பு எல்லாமே தீந்து போச்சுங்க. நான் என்னன்னு லிஸ்ட் எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு அழகு மலர் சொல்ல, பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, இல்லை மலரு நீ எதுவும் அனுப்ப வேணாம், நீ ஈவினிங் கிளம்பி ரெடியாரு, நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு வேணாங்க நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர வேணாம், இந்த மாதம் மளிகை ஜாமான்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாப்பா, நீ வீட்லேயே இரு, நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்ல, பார்த்து சுரேஷ் அந்த வழியாக வராங்க. மதி உடனே சுரேஷை கூப்பிட்டு, இதை பாருங்க, இனிமேல் வீட்டு ஜாமான் வாங்குறதுல நீங்கள் பாதி செலவு, மலரக்கா பாதி செலவு தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறமும் எல்லா வீட்டு செலவுமே தொட்ட தொண்ணூறுக்கும் அவங்களே பண்ணிக்கிட்டு இருந்தா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு அவங்க எதுவும் சேர்த்து வைக்க வேணாமா? வீட்டு செலவில் பாதி ஏற்றுக்குங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவாது பாருங்கள், எதையுமே பார்க்காத நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு மதி சொல்ல, சுரேஷ் உடனே இருந்துட்டு, ஏய் காலையிலங்காட்டியும் ஆரம்பிச்சிட்டியா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அளவுக்கு காசு வேணும்னா கேளு, கொடுத்துட்டு போகிறேன், அதுக்கு எதுக்கு காலையிலே ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்க இப்போ நீ அப்படின்னு சொல்ல, இருந்துட்டு, டே சுரேஷே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சுரேஷே, நீ வேலைக்கு கிளம்பு. மதி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கம்முன்னு இரு மதி, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, சுரேஷே நீ ஒன்றும் கொடுக்க வேணாண்டா அப்படின்னு சொல்ல, நம்ம சுரேஷும் சரி என்னன்னு கிளம்பி போயிடுறாங்க. மதி திருப்பவும் சுரேஷை கூப்பிட்டு, இங்க ஒரு நிமிஷம், அவங்க வேணானா நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுறதா? கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, இதுக்கப்புறமும் அவங்க காசுலேயே உட்காந்து சாப்பிட உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்க, திடீர்னு ராஜலட்சுமி உள்ளே வந்துடுறாங்க. யாரை பார்த்துட்டு வெக்கமா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க? டேய் சுரேஷ் என்னென்ன நடக்குது இங்கே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்கம்மா, மதி நீ கம்முன்னு உள்ளே போகும்போதே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்முன்றுங்க அப்படின்ட்டு ராஜலட்சுமி கிட்ட, இதை பாருங்க 3 நேரத்துக்கும் சமைக்க சொல்லி கேட்க மட்டும் தெரியுதுல்ல, வீட்டு செலவு எவ்வளோ ஆகுது என்ன ஆகுது ஒரு நாளைக்கு ஏதாவது கேட்டிருப்பீங்களா நீங்கள்? ஒரு வீட்டில் முதல்ல யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் செலவு பண்ணணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தாரு, சரி இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் பெரியவங்க தானே, நீ பாதி செலவு பண்ணுடா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாதா என்ன? மற்ற விஷயத்தில் மட்டும் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுகிறீங்க. வீட்டு செலவுலேருந்து உங்களுக்கு மாத்திரை செலவுலேருந்து ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து எல்லாமே அவங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவர் கொஞ்சம் பார்த்தா என்ன குறைஞ்சி போயிடுவாரா அப்படின்னு மதி கேட்க, ராஜலட்சுமி இருந்துட்டு, ஓஹோ பெத்த அப்பா அம்மாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கி தரத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்குறியா நீ? நாங்கள் என்ன உன் சம்பளத்தையா கேட்டோம், இல்லை உன் சம்பளத்தில் எங்களுக்கு செலவு பண்ணுன்னு கேட்டோமா? என் பையன் எங்களுக்கு செலவு பண்ணுறான், அதில் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, உடனே மதி இருந்துக்கிட்டு, 2 பேரும் உங்கள் பசங்க தானே, ஏன் இவரு பாதி அவரு பாதி செலவு பார்த்தா என்ன இப்போ? இதை பாருங்க, இனிமேல் மாதம் ஆனால் சம்பளம் என் கையில் கொண்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு மருந்து செலவு மாத்திரை செலவெல்லாம் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மதி சொன்ன உடனே ராஜலட்சுமி இருந்துட்டு, இனிமேல் மாதம் ஆனால் மாத்திரைக்கு நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் கெஞ்சிட்டு கிடக்கணுமா? அப்படிலாம் எடுத்தோடனே உன் கையிலலாம் என் பையன் சம்பளத்தை தூக்கி கொடுத்துட மாட்டான். ஏன் நீ வேலைக்கு போனியே, எத்தனை நாள் என் கையில் சம்பளத்தை கொடுத்த? நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது கேட்டிருப்போமா? அதானே, நீ வாங்குற 25,000 20,000 நீ போயிட்டு வரத்துக்கு உனக்கே பத்தாது, இதில் வீட்டில் எங்கே நீ கொடுக்க போகிற அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, மதி இருந்துட்டு, இதை பாருங்க, தேவையில்லாமல் என் வேலையை பற்றி பேசுகிற வேலைலாம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், இந்த மாதத்துலேருந்து இவர் என்ன சம்பாதிக்கிறாரு என்ன செலவு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இனிமேல் மாதம் ஆனால் சம்பளத்தை என் கையில் தான் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, பாத்தியாடா சுரேஷ், இவளை ஒன்றுமே இல்லாமல் வீட்லேயே உட்காந்துருக்கும் போதே இவளுக்கு இவ்வளோ திமிரு இருக்கே, இன்னும் உன்ன மாதிரி நல்ல சம்பளத்துக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் வேலைக்கு போயிருந்தா இவள் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பா போலடா சுரேஷ். என்னடி என் 2 பசங்களுக்கும் நடுவில் சண்டை உண்டு பண்ணி விட பார்க்குறியா? செலவு பண்ணுறத பற்றி பாக்கியராஜே கண்டுக்கல, மலரும் எதுவும் கேட்கல, நீ எதுக்கு இப்போ குறுக்கால வந்துட்டு இருக்க? என்ன மலர் உன்னை இப்படிலாம் ஏதாவது கேட்க சொன்னாலா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, உடனே மலர் இருந்துக்கிட்டு, ஐயோ மதி பாத்தியா, இதுக்கு தான் நான் இதெல்லாம் கேட்க வேணான்னு சொன்னேன், இப்போ பாரு தேவையில்லாமல் நான் கேட்டேன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, ஏங்க அவங்க எது பேசினாலும் பிரச்சனை பண்ணதாங்க செய்வாங்க, நீங்கள் கம்முன்றுங்க. இதை பாருங்க, மலர்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லி கேட்க சொல்லலை, ஆக்சுவலி அவங்க கேட்க வேணான்னு தான் சொன்னாங்க, நானாக தான் கேட்குறேன், யார் காசு கொடுத்தா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இனிமேல் மாதம் ஆனால் மருந்து மாத்திரையும் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் அப்படின்னு மதி சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம சுரேஷ் தங்கராஜுக்கு உடனே கால் பண்ணி, மதி இந்த மாதிரிலாம் பேசுகிறான்னு தங்கராஜ் கிட்ட சொல்ல, தங்கராஜ் இருந்துட்டு, டேய் சுரேஷ் என்னடா பொண்டாட்டிய உன் கைக்குள்ளே கொண்டுட்டு வாடானா, இப்போ நீ அவ கைக்குள்ளே அடங்கிடுவ போலையே, ஏண்டா ஒரு போலீஸ் வேலையில் இருக்க, இன்னும் என்னென்னடாலாம் நான் உனக்கு சொல்லித்தரது, பொண்டாட்டியை எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறதுன்னு தெரியல, நீலாம் என்னடா போலீஸு அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் இருந்துட்டு, மாமா போலீஸுக்கும் இதுக்கும் என்ன மாமா சம்மந்தம் இருக்குது,
போலீஸில் என்ன இதுக்கு மாமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவ வர வர என்கிட்ட கணக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா மாமா. அதுவும் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே சம்பளத்தை இவ கையில் கொடுக்கணுமா. இவ கையில் கொடுக்கறது மட்டும் இல்லை மாமா, வீட்டு செலவு மருந்து செலவு இனிமேல் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும்னு சொல்கிறா. இத்தனை நாளாக அண்ணன் தானே பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு என்னமோ புதுசாக வந்து நீங்கள் பாதி பாருங்க அவங்க பாதி பார்க்கட்டும்னு சொல்கிறா. அவங்களே சும்மா இருக்காங்க, இவளுக்கு என்னமாமா வந்தது. அது மட்டும் இல்லைம்மாம்மா, வீட்டில் மல்லிகை ஜாமான்லாம் தீந்துருச்சாம்மா. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணும்னு இவ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. உங்களுக்கே தெரியும் நானா கடை பக்கமே போனதே இல்லைன்னு. இன்னைக்கு என்னை போய் கடையில் வாங்கிட்டு வர சொல்கிறேம்மாம்மா. இவளை நினச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது மாமா அப்படின்னு சொல்ல தங்கராஜ் உடனே இருந்துட்டு, மச்சான் பொறுமையாக கொஞ்சம் யோசி மச்சான். மதிய நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இதுதான் இப்படி இது இருக்கிறது தான் ஒரே வழி. அவள் முரண்டு பிடிச்சவ சுரேஷ். அவளை நம்ம வள்ளிக்கு கொண்டுட்டு வரணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். அதனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய். அவள் என்னென்ன லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காளோ அதையெல்லாம் சாயங்காலம் மறக்காமல் வாங்கிட்டு போயிடு. அது மட்டும் இல்லைடா, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதையும் நீ வீட்டுக்கு மறக்காமல் வாங்கிட்டு போ. அப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல சுரேஷ் இருந்துட்டு, மாமா என்னம்மாம்மா நீங்களும் அவளை மாதிரியே பேசுகிறீங்க. உடனே தங்கராஜ் சொல்கிறாங்க, டே சுரேஷ், நான் எது சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும்டா. நீ போ, நான் சொல்கிற மாதிரி செய். நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன். எல்லாத்துக்கும் முரண்டு பிடிச்சா வேலைக்கு ஆகாதுடா சுரேஷ். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் இருந்துட்டு, சரிம்மாம்மா நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு கால் பண்ணி, மதி நீ அமுச்சிருக்க லிஸ்ட்டு மட்டுமா வாங்கிட்டு வரணுமா இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க, இல்லை அது மட்டும் வாங்கிட்டு வாங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்ல சுரேஷ் இருந்துட்டு, இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா? இந்த சோப்பு சீப்பு ப்ரஷ்ஷு ஸ்நாக்ஸு சாக்லேட்டு, நீ என்ன சாக்லேட் விரும்பி சாப்பிடுவ அப்படின்னு கேட்க, இல்லை நான் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் அதில் இருக்க லிஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மதி. ஒரே சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது மதி அமுச்சு விட்ட லிஸ்ட்டை மட்டும் இல்லை மல்லிகைப்பூவும் சேர்த்து வாங்கிட்டு வராரு. இருந்துக்கிட்டு, சுரேஷ் பூ எதுக்கு சாமிக்கா அப்படின்னு கேட்க, இல்லை அண்ணி இது மதிக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி போகுதா கதை, சரி அப்படின்னு சொல்லிட்டு மலர் உள்ளே போயிடுறாங்க. உடனே மதி இருந்துட்டு, சொன்ன லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா, கொடுங்க செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறாங்க. அவனுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்க, மதி அதை தலையில் வச்சிக்காம நான் காலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜலட்சுமி, இவன் என்ன அவள் காலையில் சொடக்க போட்டோடனே இப்படி அனலாக மாறிட்டான், சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே, மாப்பிள்ளை இங்கே நடக்கிறதெல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரியாதே, சுரேஷ் அப்படியே பொண்டாட்டி பக்கம் மாறிட்டான் மாப்பிள்ளை. நேற்று என்ன நடந்தது தெரியுமா, அவள் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் தான் கொடுக்கணுன்றா. இவனும் உடனே சாயங்காலம் அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் மாப்பிள்ளை. வர சொரண கட்டவனா மாறிட்டான் போல இவன் அப்படின்னு சொல்ல தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்னத்த சொல்கிறீங்க, சுரேஷ் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தானா, அதனால் நம்பவே முடியலையே, நம்ம சுரேஷா இது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நம்ம கோடு போட்டால் அது மேலே ரோடே போட்டுருவான் போலையே. மளிகை ஜாமான் வாங்கிட்டு போக சொன்னால் இவன் மல்லிகைப்பூவும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கானா, வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்லிடுறாரு. சுரேஷ் மதி லவ் சீனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.